தை ஒன்றன்று அவங்க தாயோடையும் தந்தையோடையும் இருப்பார்கள். வீட்டோட இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்னுடைய தாய் வீடாக இருக்கக்கூடிய திருவரம்பூர் தொகுதிக்கே இன்னைக்கு வருகை தந்திருக்கார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர். முதல்ல வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே உங்களுடைய அமைச்சர் அவர்கள் சொன்னது போல பொங்கல் தினத்தை அனைவரும் அவங்களுடைய குடும்பத்தோடு உற்றார் உறவினர்களோடு நண்பர்களோடு கொண்டாடுவாங்க. அப்படி என்னுடைய குடும்பத்தோடு என்னுடைய உற்றார் உறவினர்களோடு கொண்டாடுவதற்காக உங்களை தேடி உங்களோடு கொண்டாடுவதற்காக இந்த பொங்கலுக்கு நான் வருகை வந்திருக்கின்றேன். அதுவும் நம்முடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துறதுக்கான அரங்கத்தை இந்த பொங்கல் நாளில் திறந்து வைக்கின்றோம். சூரியூர்னா ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற மண் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியும். திருச்சிக்கு எப்படி மலைக்கோட்டை ஒரு அடையாளமோ, திருச்சிக்கு எப்படி காவிரி ஆறு ஒரு அடையாளமோ, அதே மாதிரி சூரியூர் ஜல்லிக்கட்டும் திருச்சிக்கு ஒரு அடையாளம். இந்த சிறப்பான ஜல்லிக்கட்டு அரங்கத்தை பார்க்கும்போது சூரியூர் மற்றும் சுற்று வட்டார மக்கள் உங்களுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கோ அதே அளவுக்கு பெருமையும் நானும் இன்றைக்கு அடைகின்றேன். இந்த ஜல்லிக்கட்டு முதல்ல ஊர் தெருக்கல்ல நடந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் ஊர் மந்தையில் நடந்துச்சு, அதன் பிறகு குளக்கரையில வாடிவாசல் அமைச்சு நடக்கப்பட்டுச்சு. இந்த படிப்படியாக வளர்ந்து இந்த ஆண்டு சூரியூர் ஜல்லிக்கட்டு நம்முடைய ஆட்சியில கட்டப்பட்டுள்ள இந்த நிரந்தர அரங்கத்தில் நாளை நடக்க இருக்கின்றது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இது உங்களுடைய நீண்ட வருட கோரிக்கை. உங்க கோரிக்கையே உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பில் மகேஷ் அவர்களை நீங்க தெரிவிச்சீங்க. அவர் என்னிடத்திலும் முதலமைச்சரிடத்திலும் அதை தெரிவித்து முதலமைச்சர் உடனடியாக ஒப்புக்கொண்டார். இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் சீஃப் மினிஸ்டர் மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டு வருகின்றது. அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. பல ஸ்டேடியங்களை நானே திறந்து வச்சிருக்கிறேன். ஆனால் எல்லா ஸ்டேடியத்தை விட, முதலமைச்சர் திறந்து வச்ச எல்லா ஸ்டேடியத்தை விட, நான் திறந்து வச்ச எல்லா ஸ்டேடியத்தை விட இந்த ஸ்டேடியம் மிகவும் அழகாக நம்முடைய தமிழர் பண்பாட்டை எடுத்து வைக்கின்ற வகையில், பெருமை சேர்க்கின்ற வகையில் அமைஞ்சிருக்கு. இதில் எனக்கு இன்னும் என்ன பெருமைன்னா, என்னுடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை நாம் இன்னைக்கு அமைச்சிருக்கிறோம். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் இந்த ஜல்லிக்கட்டு மைதான பணிகளுக்கு நானே இங்கே வந்து அடிக்கல் நாட்டினேன். அந்த பணிகளை நான் தான் துவக்கி வச்சேன். 10 மாசத்துல அனைத்து பணிகளும் முடிஞ்சு இன்னைக்கு இந்த மைதான போட்டிக்கு தயாராக இருக்கிறது. எனவே இந்த மைதானத்தை கிராம மக்கள் உங்களிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன். நம்முடைய அரசு எந்த அளவுக்கு வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு வரும் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த சூரியூர் கிராமம், இந்த மைதானம் என்பதை இங்கே நான் குறிப்பிட வருகின்றேன். உங்களுடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.